I'm a fool for your love. ஹலோ வெல்கம் டு ஜியான் வியூஸ். ஒரு என்னோட ஃபேவரட் காரோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கார் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஹியர் இஸ் த ப்ளூ கார்ஜியஸ் 2008 மாடல் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் i20 இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. இதோட ஃபியூச்சர்ஸ் வைஸ் என்னெல்லாம் இருக்குது, இன்ஜின் வைஸ் எல்லாமே டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ தரேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஓகே கைஸ், காரோட கீயை காட்டுறேன். ஸோ இதில் இருக்க ரிமோட் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ரிமோட் தான், கார் கூட வரல. ஏன்னா இது வந்து மேக்னா வேரியன்ட் தான், டாப் அண்ட் வேரியன்ட் கிடையாது, பேசிக்காக அடுத்த வேரியன்ட். இதுதான் வந்து காரோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். ஸோ நடுவில் வந்து ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க, ஒரு க்ரோம் ஃபினிஷோட வருது. அண்ட் ஹெட்லைட்ஸ் பற்றி பார்த்தோன்னா வந்து ஜஸ்ட் ஹாலோஜன் பல்ப்ஸ் தான், ப்ரொஜெக்டர் இல்லை. அதுக்கு ஸ்ட்ரெயிட் கீழே வந்து ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க, இது ஃபாக் லேம்ப்பு, இதை மாட்டாமல் இருக்குது. நமக்கு தேவைன்னா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபாக் லேம்ப்பாக அதில் மாட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டயரோட சைஸ் பார்த்தோன்னா 175/70R14 இன்ச் டயர்ஸ் தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து மிரரில் ப்ளேஸ் பண்ணாமல் ஃபெண்டர்லேயே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பழைய ஸ்டைல் தான், அதுக்கப்புறம் தான் மிரர்ஸில் வந்து வர ஆரம்பிச்சிது. அண்ட் ஒரு லாங்காக ஒரு லைன் போகுது, லைன் வந்து இங்கே வந்து எண்ட் ஆகுது, ரியர் பம்பரில் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அதுதான் இந்த காரோட சைட் ப்ரொஃபைலை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி காட்டுது, கொஞ்சம் ஒரு அழகாக காட்டுது, அந்த லைன் தான். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு த ஹார்ட் ஆஃப் த மேட்டர். காரோட இன்ஜின் செக்மெண்ட்டில் இது வந்து i20யோட ஃபஸ்ட் ஜெனோட இன்ஜின், என்ன மாதிரி இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அதோட பவர் வைஸ் எல்லாமே அண்ட் மைலேஜ் வைஸ் பார்க்கலாம். எப்பா யாராவது திறந்து கொடுக்கடா. அண்ட் போனட்டுக்குள்ளே வந்து 1.4 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. இதை வந்து ஹுண்டாயில் வந்து விடின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஜினோட நேம். ஸோ இது வந்து 100 ஹார்ஸ் பவர் அண்ட் 138 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த இன்ஜினில் இருக்கிற பவர் வந்து இப்போ ரீசெண்டாக வர i20ஸில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தப்பான ஃபேக்ட். ஏன்னா வந்து 1.2 லிட்டர் இன்ஜின் i20ல வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், அதில் பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 1 லிட்டர் டர்போ இன்ஜின் ஒரு வேரியண்ட் வருது, அதில் இருக்கிற பவர் வேறு எந்த வெஹிக்கிள்லையுமே இல்லை. ஐ மீன் பெட்ரோல் இன்ஜின்ஸில் அந்த பேஸ் செக்மெண்ட்டில் உள்ள வெஹிக்கிள்ஸில் எந்த வண்டியிலுமே இல்லை. அது மட்டும் கையில் இருந்துச்சுன்னா வி ஆர் த ரோட் கிங். அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. ஸோ ஓகே, ஃப்ரண்ட் ப்ரொஃபைல், சைட் ப்ரொஃபைல், இன்ஜின் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மீது இருக்குது கம்ஃபர்ட்டோட செக்மெண்ட்டுக்கு வரோம். ஸோ கார் உள்ளே இருந்து நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் செக் இட் நவ். ஃப்ரண்ட் சீட் உண்மையிலே அருமையாக இருக்குது, ஒரு லம்பா சப்போர்ட்டாக இருக்குது, எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. ஸோ மிரர்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் மேனுவலி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் இல்லை. ஸோ டோர்ஸில் வந்து பீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் சென்ட்ரல் லாக்கிங், எல்லா டோர் சிஸ்டமே ஃபங்க்ஷன் ஆகுது. டோர் ஓப்பன் ஆச்சுன்னா அது லாக் ஆகாது. ஸோ ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த க்ளவ் பாக்ஸ். ஸோ க்ளவ் பாக்ஸ் வந்து டீசென்ட் சைஸ்ன்னு சொல்லவே முடியாது, ரொம்பவே பெருசாக இருக்குது. இதோட லென்த்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கு மேனுவல் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு சாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவலில் மட்டும் இல்லை, தனியாக நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் கீழே வந்து காயின் ஹோல்டர்ஸ் மாதிரி, இந்த மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம இன்சூரன்ஸ் புக்கு, ஆர்சி புக் அந்த மாதிரி எல்லாம் கீழே வச்சுக்கலாம். ஸோ இந்த க்ளவ் பாக்ஸ் வந்து சில்டு க்ளவ் பாக்ஸ்னால இந்த சைடில் அதோட டர்ன் ஆன் அண்ட் டர்ன் ஆஃப் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பிரில்லியன்ட்லி டிசைன் தான் சொல்லுவேன், ரொம்பவே அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த க்ளவ் பாக்ஸை ஃப்ரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பீரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உள்ளே பார்த்தோன்னா இன்டீரியர்ஸோட ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரௌன் அண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து லுக்ஸ் கார்ஜியஸ். இன்னுமே வந்து ஒரு 12 இயர்ஸ் ஆன கார் மாதிரி இது தெரியலை. அதோட குவாலிட்டி லெவல்ஸ் இன்னுமே நல்லா இருக்குது, டச் பண்ணி அதை ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னுமே அது சாஃப்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது, ஒரு லாங் ஜர்னின்னு எடுத்தாலே காரில் வந்து ரியர் சீட் கம்ஃபர்ட் ரொம்பவே மஸ்ட்டு.
ஆக்சுவலி நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இதில் ரியர் சீட்டில் உட்காடுறேன். ஏன்னா இது வரைக்கும் இவங்க கூட காரில் போனதுலேருந்து ரியர் சீட்டில் ஏறினதே இல்லை. ஒன்லி டிரைவரோட ஃப்ரண்ட் சீட் அண்ட் லெஃப்ட் சைட் பேசஞ்சர் சீட்டில் மட்டும் தான் நான் உட்காருது. ஃபஸ்ட் டைம் உட்காந்து பார்க்குறேன். ஹெட் ரூம் பர்ஃபெக்ட், லெக் ரூம் பர்ஃபெக்ட், அண்டர் தி சப்போர்ட் பர்ஃபெக்ட், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சோகமான விஷயம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஹெட்ரெஸ்ட்டை வந்து ஃபிக்ஸடாக கொடுத்துட்டாங்க. அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் தேர் இஸ் அ லைட் பிளேஸ்ட் ஓவர் ஹியர். சென்டரில் ஒரே ஒரு லைட் மட்டும் தான் இருக்குது, ஃப்ரண்ட்டில் லைட் இல்லை. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் லெக் ரூம். திஸ் இஸ் த மேக்ஸிமம் லெக் ரூம் அண்ட் திஸ் இஸ் த மினிமம் லெக் ரூம் ஹியர். ஸோ பேக்கில் வந்து சொன்ன மாதிரி சேம் அதே தான், க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. there is a power window button placed over here and a large speaker placed over here. ஆனால் sad thing இங்கே வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் இல்லை, பாட்டில் ஹோல்டர்ஸும் இல்லை, ரியர் சீட் ஆம்ரெஸ்ட்டுமே இல்லை. ஆனால் ஒரு 12 years ஓல்டு காரில் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என் தப்பு தான். இருந்தாலும் நான் பண்ணுவேன், காசை நம்ம கார் எந்தூசியாஸ்ட்டு. அதனால் இதை மட்டும் கொடுத்துட்டுனா நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஆஃப்டர் மார்க்கெட்டாகவும் இதை வைக்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் கட் பண்ணி எங்கிட்டு வைக்கிறது. ஸோ ஓகே, வி ஆர் கோனா ஓப்பன் த பூட் ஆஃப் த கார். டிக்கி வந்து நம்ம திறந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கன்னு லெட்ஸ் செக் இட் அவுட். பூட் இஸ் லார்ஜ் இனஃப், ரொம்பவே பெருசாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்த அந்த ரீசெண்டாக உள்ள எலைட் ஐ20 விட இது பெருசாகவே இருக்குது பூட்டு. ஒரு லைட் கூட இருக்குது. ஓகே, நம்ம வந்து டேரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு கார் எடுத்துட்டாலே நான் வந்து படத்தை காட்டிடுவேன் எவ்வளோ இடம் இருக்குன்ட்டு. ஸோ ஐ ட்ரை திஸ் அவுட். தம்பி கேமராமேன் எடிட்டிங்கில் தூக்கியிருப்பா இதெல்லாம். ஃபோனு பத்திரம் சொல்கிறான். உண்மையாகவே இது வந்து இன்னும் ஒன்று இடம் இருக்குது. திஸ் இஸ் லார்ஜ் இனஃப். உட்காந்து பார்த்துட்டேன், படுத்தும் பார்த்துட்டேன். தம்பி போட்டுறாதீங்களா. திஸ் இஸ் ஆல் அபவுட் தி போட். எப்பா என்ன தூக்கி விடுங்கடா நீ. அடே டிக்கில தரங்கடா. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா நினைச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடா. ஒரு மனுஷனை உள்ள வச்சு போயிட்டு வேடிக்கை பாக்குறாங்க, வேடிக்கை. அவனே வருவல்ல நீ வீட்டுக்கு, ஒரு மனுஷன் உள்ள போனா சுந்தர சுந்தரி ஆக்கிட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? போங்கடா, நீங்களாச்சும் உங்க ரிவ்யூ ஆச்சு, போங்கடா. அவளை பொம்மை கொடுக்குறாங்க. இட்ஸ் காம்ப்ளிமெண்டரி திங் ஃப்ரம் ஹுண்டாய். i20 வாங்கினாலும் எல்லாரும் கிடைக்குது. ஸோ ஓகே, திஸ் இஸ் த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் ஆஃப் த கார். நடுவில் வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் இருக்க வேண்டிய இடத்துல எக்கச்சக்கமான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2008 இதுதான் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமாக இருந்திருக்குது. ஸோ தேர் இஸ் அ சிடி பிளேயர் அண்ட் எஃப்எம் ஆக்ஸ் அண்ட் எல்லாமே இதோட செட்டப்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. வால்யூம் அண்ட் பவர் பட்டன்ஸ் எல்லாமே. ஸோ ஹியர் இஸ் த ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. 2008 பேஸ் வேரியன்ஸ்லேயே இது வந்து ஸ்டாண்டர்டாக வந்திருக்குது. இது வந்து ஒரு ஆக்ஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஐபாட் அந்த டைம் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும் போல். அதுக்குன்னு தனியாக வந்து டெடிக்கேட்டட் ஸ்லாட் இருக்குது. அண்ட் தேர் இஸ் அ யூஎஸ்பி போர்ட் டூ ஃபார் மாட்டி சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி ஒரு 12 volt பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடாப்டர் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வர ரீசெண்ட் i20s வந்து இங்கே வந்து இன்னொன்று கொடுத்துறாங்க, ஒரு யூஎஸ்பி இன்னொரு போர்ட். அதில் வந்து நம்ம டேரெக்டாக ப்ளக் பண்ணிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கெலாம் அந்த 12 volt அடாப்டர் இருந்தால் மட்டும் தான் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ்ன்ட் அ ஒயர்லெஸ் சார்ஜர். ஒரு நார்மலாக சும்மா ஃபோன் வைக்கிறது தான். இந்த 11 Pro Max நான் வச்சு ட்ரை பண்ணுறேன், உள்ளே போகலை, ஃபிட் ஆகலை. இது வந்து எங்கேயுமே ஃபிட் ஆகலை. இந்த புது i20லேயே இருக்கட்டும், பழசில் கூட ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் காயின் ஹோல்டர்ஸு, கப் ஹோல்டர்ஸ், கீ ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் இங்கே நம்ம என் காரெலாம் இங்கே வந்து கீ போட்டு வச்சுருப்பாங்க, இங்கே பாட்டில் ஹோல்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, இங்கே காயின்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா கார்ஸ்லையும் யூஸ் பண்ணுறது. இவன் இவ்வளோ நாஸ்தியாகி வச்சுருந்தான், இப்போ நாங்கள் தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். முறைக்கிறான். சரி, ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃப்ரண்ட் சீட்ஸ். இது வந்து ஒரு மினி மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே தான் சொல்லணும். இதில் மேக்ஸிமம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். லைக் நம்ம என்ன சாங் கேட்டுட்ருக்கோம், அது எந்த ஃபோல்டரில் இருக்குது, ஃபோல்டர் சேஞ்ச் பண்ணுறது, ஆடியோ வால்யூம் கண்ட்ரோல்ஸு, அப்புறம் டைமு, டெம்பரேச்சரு, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது, அந்த டைமிங் கேல்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ 2008 வந்து இதுதான் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருந்திருக்கு. ஸோ இதுதான் காரோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் அண்ட் லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் அண்ட் சென்டரில் டெம்பரேச்சர் அண்ட் ஃபியூல் கேஜையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சைட் ஃபுல்லாக கீழே மேலே எல்லா சைட்லேயுமே வந்து டெயில் லைட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்பீடோமீட்டருக்கு கீழே வந்து சின்னதாக ரோடோமீட்டருக்கு மட்டும் ஒரு குட்டி டிஸ்பிளே இருக்குது. ஸோ வி ஆர் டிரைவிங் திஸ் கார்ஜியஸ் ஹார்ன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும்.
இப்போ டீசென்ட் ஹார்ன்னு சொல்லலாம், ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காரோட சஸ்பென்ஷனை வந்து எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோசமான ரோடுக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் பார்த்தது வரைக்கும் காரோட சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டர் சைடில் இருக்குது. ஸோ காருக்குள்ளே வந்து அந்த வண்டி ஒரு பள்ளத்தில் விழும்போது அதோட ஜர்க்கோ வைப்ரேஷன் எதுவுமே காருக்குள்ளே ரொம்ப தெரியலை. லைட்டாக ஒரு பள்ளத்தில் விழும்போது எவ்வளோ ஒரு ரியாக்ஷன் இருக்குமோ அதே அளவு தான் இருக்குது. ரொம்ப பெருசாக ஒரு தூக்கி போடுற மாதிரியோ இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரியோ ஒரு ஃபீல் இல்லை. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது சஸ்பென்ஷன். அண்ட் இன்டீரியர்ஸை பற்றி சொல்லும் போது இந்த பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் வந்து காருக்கு ரொம்பவே ஒரு ஏரி ஃபீலை கொடுக்குது. பிளாக் அண்ட் பெய்ஜை விட ப்ரௌன் அண்ட் பெய்ஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் காம்பினேஷனாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஹெட்லைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் இல்லை, மேனுவல் ஹெட்லைட்ஸ் தான். அண்ட் சொன்ன மாதிரி ஓடோமீட்டரோட டிஸ்பிளே அங்கே இருக்குது. அதில் வந்து அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்னு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டிரைவர் சைடோட டோர் பேனலில் வந்து ஃப்ரண்ட் பவர் விண்டோட கண்ட்ரோல்ஸ் அண்ட் பவர் விண்டோட லாக் பட்டனும் இங்கே இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த காரோட ஹேண்ட்லிங் பார்த்தோன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. ஈஸி டு ஹேண்டில். லைக் டிராஃபிக்கில் வந்து மெனோவர் பண்ணுறதுலேருந்து ஒரு பார்க்கிங் பண்ணுறதுலேருந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸ்டீரிங் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கனால டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஆனால் கார்னர்ஸில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓவர் ஸ்பீடாக வந்து நம்ம கார்னரிங் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்டீரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் ரொம்பவே நல்லாயிருக்கு. பழைய i20ல் இப்போ புதுசாக வரதில் தான் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து ஸ்டீரிங்கில் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த கார் நான் ட்ரைவ் பண்ணதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி ஓட்டியிருந்தேன். இது பவர் வைஸ் பார்த்தா இப்போ இருக்கிற அந்த 1.2 லிட்டர் i20 விட இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் 1.4 லிட்டர் இன்ஜின். எவ்வளோ பழசாக இருந்தாலும் சரி ஹுண்டாயோட இன்ஜின்ஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதோட பவருமே வந்து குறையாமல் இருக்கும். அது வந்து இந்த கார் எனக்கு எடுத்து காட்டிடுச்சு. ஸோ வண்டி ரொம்ப ரீஃபைண்டாக இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தோன்னா வந்து சஸ்பென்ஷன் வந்து இட்ஸ் ஆன் த சாஃப்டர் சைட். ஸோ வந்து எந்த ஒரு பள்ளத்துலையுமே வந்து வண்டி விழுந்து போகிறது அவ்வளோக்கு தெரியலை. ஏன்னா சீட்டுமே ரொம்ப குஷன்டாக இருக்கனால ரொம்ப பெருசாக இதை அஃபெக்ட் பண்ணலை. ஸோ மிரர்ஸ் வந்து ஆட்டோ டிமிங் இல்லை, இட்ஸ் மேனுவல் டிமிங் தான். இப்போ ரீசெண்டாக வர i20s எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் ஆட்டோ டிமிங்கோட தான் வருது. பேஸ் வேரியன்ஸில் மட்டும் தான் இருக்காது. இவ்வளோ பழைய காரில் வந்து ஆட்டோ டிமிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஏன் தப்பு தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். எஸ், தட்ஸ் த மைலேஜ். மைலேஜ்னு பார்த்துட்டாலே வந்து பெட்ரோல் காசில் வந்து எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் வந்து ரொம்பவே அடி வாங்கிட்டேன். ஹைவேஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 km/லிட்டர் கொடுக்குது. அண்ட் சிட்டிக்குள்ளே வந்து 10 to 14 வரைக்கும் கிடைக்குது. அது நம்மளோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து. இந்த மாதிரி கார் வந்து எப்போவுமே நான் வந்து லோ ஃபியூவில் ஓட்டுறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் நேரமாகவே லோ ஃபியூவில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதனால் ஏசி இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் ஏசியோட கூலிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. i20 வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஹுண்டாயோட இதை வந்து மேலே கொண்டு வந்தது காரணம் சாண்ட்ரோ. மாருதிக்கு ஷிஃப்ட் எப்படியோ அதே மாதிரி தான் ஹுண்டாய்க்கு சாண்ட்ரோ. அந்த பிராண்ட் மேலே வரதுக்கு காரணமான காரு சாண்ட்ரோ தான். அதோட நெக்ஸ்ட் இடத்த பிடிச்சது தட்ஸ் i20. ஹுண்டாயின்னு ஒரு பிராண்டு சொன்னாலே அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கார் தட்ஸ் i20. அதோட பிராண்ட் வேல்யூவாக இருக்கட்டும், கார்னு i20ன்னு சொல்லிட்டாலே இது ஒரு தனி கெத்து. i20னா கெத்து. ஸோ போலோவில் வந்து 1 லிட்டர் TSI இன்ஜின் ஒன்று இருக்குது. அதை நான் ட்ரைவ் பண்ணி பார்த்துருந்தேன். ரொம்பவே பவர் வந்து டெட் ஸ்லோ. அதெல்லாம் அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் அப்படி பிச்சுக்கிட்டு போகுது. ஆனால் இதே கம்பேர் பண்ணும்போது டீசல் இன்ஜின்ஸ் ஹுண்டாயோட டீசல் இன்ஜின்ஸ் இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹுண்டாய் போகிறவங்க மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் சூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வந்து டீசல்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதோட பவராகவும் இருக்கட்டும், மெயின்டெனன்ஸு, மைலேஜு எல்லாத்துலேயுமே வந்து ஹுண்டாயோட டீசல் இன்ஜின்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் டியூனிங் இன். அண்ட் இந்த கார் எனக்கு ரிவ்யூ கொடுத்த கௌதம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த கீ அவர்கிட்ட ஒப்படைக்க போகிறேன். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஹோப் யூ லைக் த வீடியோ. இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் பிளாக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எக்கச்சக்கமாக இந்த சேனலில் வர இருக்குது. ஸோ இனி என்ன மாதிரிலாம் கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள். அண்ட் வேறு சஜஷன் இருந்தாலும் கொடுங்க. ஸோ ஸ்டே டியூன், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜியான் நியூஸ். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய்.